அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிட்டத்தட்ட 90 கோடி பேருக்கு மேலே வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நம்ம நாட்டில் 18வது மக்களவைத் தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. 1 or 2 days தான். இதில் அந்த வாக்கு சாவடிகளை அமைப்பதுலேயும் வாக்கு பெட்டிகளை கொண்டு போய் சேர்க்கறதுலேயும் ஏகப்பட்ட அதிகாரிகள் ஒர்க் பண்ணுறாங்க. லேபர்ஸு எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய லட்சக்கணக்கான பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பெரிய தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய அமைப்பு. அதில் வெயில் மழை பார்க்காம வரையணும். குக்கிராமங்களுக்கு போகணும். அதே மாதிரி மலைப்பாங்கான இடத்துக்கு போகணும். வாக்களிக்கிறாங்க, அந்த இடத்துல வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஏற்பாடு அவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி பெட்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, கழுதையில் கூட ஏற்றி ஒவ்வொரு இடங்களும் கிராஸ் பண்ணி கொண்டு போய் பூத் அமைக்கிறாங்க. அங்கங்கே அமைச்சிடறாங்க. உதாரணத்துக்கு 1-2 மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவதுங்க, உலகிலேயே உயரமான வாக்குச்சாவடி எங்கே இருக்குன்னா இமாச்சல் பிரதேசத்தில் லாஹௌல் ஸ்பிதி மாவட்டத்தில் உள்ள தாஷிகன் பகுதியில் இருக்குங்க. அது கடல் மட்டத்திலேருந்து 15,256 அடி. அவ்வளோ உயரத்தில் அந்த வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. அந்த கிராமத்தில் உள்ள சிலர் வாக்களிக்கிறது குறிப்பிட்ட ஜனத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் வாக்காளர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்க வேண்டியது நம்ம நாட்டுடைய கடமை. அதற்காக அவங்க ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஒரு உயரமான பகுதி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் மேற்கு ஜெய்தியோ மாவட்டத்தில் உள்ள காம்சிங் கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய மின்சாரத்தை இப்போவே ஃபுல்லாகவே சூரிய மின்சாரம் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த கிராமத்தில் அதில் வெத்தலை பயிரிடுறாங்க, அதை வியாபாரம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 35 பேர் தான் இருக்காங்க. 35 வாக்காளர்கள் தான். ஃபேமிலியில் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஒரு 20 ஜென்ஸு, 15 பெண் வாக்காளர்கள், மொத்தமே 35 பேர் தான். அது ஒரு கடலோர எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இதுக்கு அவங்க போகணும்னா சின்ன படகுகளில் நீர்மூழ்கி கப்பல் வீரர்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ரிஸ்க் எடுத்து தான் அங்கேயே போகணும். அங்கே போய் டென்ட் அடித்து இருந்து அந்த 35 பேரோட வாக்குகளை வாங்குறதுக்கு அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இது மேகாலயாவில். அந்தமானில் பார்த்தீங்கன்னா முதலைகள் வாழ்கிற சதுப்பு நிலக்காடு. அங்கே ஒரு 9 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துக்கும் ரிஸ்க் எடுத்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் அங்கே போய் டென்ட் அமைச்சு போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கிர்காடு கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத்தில் சிங்கமங்கள் வாழ்கிற கிர்காடு. அந்த பகுதியில் பனேஜ் பகுதின்னு பேருங்க. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதில் ஒரு அர்ச்சகர் இருக்கிறார். ஒரே ஒரு வாக்காளர் தான். அங்கே யாருமே கிடையாது. அங்கே வாக்கு கேட்டு போகிறது கூட வேட்பாளர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா மிருகம் பயம். அந்த ஒருத்தருக்காக வேண்டி அங்கே வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வாக்கு அடிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் 20 வருஷமா 4-5 எலெக்ஷன்ல அவர் தொடர்ந்து வாக்களிச்சிருக்கிறாரு. அதனால அந்த பதிவுல இருக்கு. அதனால அங்கேயே போய் அவர்கிட்ட வாக்கு வாங்குறதுக்காண்டி அங்கேயும் போய் வாக்குச்சாவடி அமைக்கிறாங்க. இப்போ வாக்களிக்கிறதுடைய பேர் பார்த்தீங்கன்னா மகேந்திரி தாஸ்ஜி அப்படிங்கிறவர் அங்கே அர்ச்சகராக இருக்கார். அவருக்காண்டி போறாங்க. அதே மாதிரிங்க அருணாச்சல பிரதேசத்தில் சீனா எல்லை இருக்கு பார்த்தீங்களா? சீனா எல்லையை ஒட்டி மொலேகாம் கிராமம். அங்கே ஒரு பெண் இருக்காங்க. அவங்க 4-5 ஃபேமிலி அங்கே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற அவங்க பிள்ளைய வேலை பார்க்கறதுக்கு வேற இடத்துக்கு வாக்கு உரிமை அந்த இதை மாற்றிக்கிட்டாங்க. ஓட்டர் ஐடியை மாற்றிக்கிட்டாங்க. அங்கே போகிறவங்க மாற்றிக்கிட்டாங்க. இவங்க அது பூர்வீக கிராமம்னால நான் அங்கே தான் இருக்கிறேன்ட்டாங்க. இவங்களுடைய பையன் பொண்ணு பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டியில் படிக்கிறாங்க. அங்கேருந்து அந்த சோஹைலாங்கிற அந்த அம்மா நான் வருவேங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு நான் வருவேங்க அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால அந்த ஒரு அம்மாவுக்காக வேண்டி, ஒரு தாய்க்காக வேண்டி, நம்ம இந்திய குடிமக்களுக்காக வேண்டி அங்கேயும் போய் வாக்குச்சாவடி அமைச்சு எலெக்ஷன் கமிஷன் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்தோம். இது ஒரு மேம்போக்காக நான் பார்த்த வகையில் உள்ள முக்கியமான கஷ்டப்பட்ட இடங்கள். இது மாதிரி தாங்க பல இடங்களுக்கு நம்ம வாக்குச்சாவடிக்கு போய் பூத் அமைச்சு வாக்களிக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விரைவில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம். பாரதம் என்றைக்குமே ஜனநாயகத்தில் தலைத்து ஓங்கும். நன்றி.